வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் அம்பாறை மாவட்டத்தின் தம்பலவில் பகுதியில் 2வது நாளாகவும் நடைபெற்றது. வடக்கில் யாழ் செம்மணியில் கடந்த 29ஆம் தேதி ஆரம்பமாகி நடைபெற்று வரும் நிலையில் கிழக்கில் அம்பாறையில் 27ஆம் தேதி ஆரம்பமாகியதுடன் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது. அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தின் தலைவி செல்வராணி தலைமையில் ஆர்ப்பாட்டமானது 2வது நாளாக நடைபெற்றுள்ளது. நேற்றைய போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர்களின் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தலைமையிலான மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் காரைதீவு பிரதேச சபை தவிசாளர் பாஸ்கரன், இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட கிளையின் தலைவர் சட்டத்தரணி நிதாசன் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தில் கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களையும் சேர்ந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆதரவளித்திருக்கின்றனர்.